ஹாய் மக்களே, முதல்ல உங்ககிட்ட எல்லாருக்கும் சாரி கேட்டுக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று திருநெல்வேலி அல்வா சேல்ஸ் பண்ணுறோம் அப்படி சொல்லி வீடியோ போட்டிருப்போம். பார்த்தீங்கன்னா கடையில் போய் நாங்கள் கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா இல்லை, நாங்களே வெப்சைட்டில் கொடுத்துட்டு தான் இருக்கோம். உங்ககிட்ட யார் கேட்டாலும் நீங்கள் கடைக்காரங்க வெப்சைட்லேயே கொடுக்குறாங்களா, நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை அந்த கடைக்காரங்கிட்ட போய் நான் பேசுனது கேட்டது எல்லாமே நீங்கள் வீடியோவில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா கடைக்காரங்கிட்ட போய் நான் கேட்க போகிறேன், இந்த மாதிரி ஆர்டர் நிறைய வந்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க போகிறேன். அப்புறம் அந்த அண்ணா சொல்கிறாங்க, ஓனர்கிட்ட கேளுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. கடையில் போய் நான் ஓனர்கிட்ட பேச போகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத நான் உங்களுக்கு லைசன்ஸ் சொல்கிறேன். ஆனால் 1 கிலோ பார்த்தீங்கன்னா 400 ரூபா கிடையாதுங்க, 360 ரூபா. ஆனால் கேட்டவங்க 400 ரூபா சொன்னாங்க. அதனால தான் நான் பார்சல் சர்வீஸ் மட்டும் போட்டேன். ஆனால் 360 ரூபா உண்மையான விலை. இந்த ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வெப்சைட்டில் கொடுக்குறோம்மா, அதனால் உங்கள்கிட்ட யார் கேட்டாலும் அவங்க வெப்சைட்லேயே கொடுக்குறாங்களா, அப்படி வெப்சைட்டில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க. அவங்க எதை கையை காமிக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ முடிஞ்சவங்க அதை அவங்ககிட்ட காமிக்கிறேன். அந்த வெப்சைட்டில் கொடுக்குறத மேலே ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் கடையிலேயே போய் கேட்குறத உங்கள்கிட்ட ஏன் வீடியோ எடுத்து போடுறேன்னா, இது உங்களை ஏமாற்றணும் நோக்கத்தில் நான் அதை அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கல. பார்த்தீங்களா அவன் கையை காமிக்கிறது இதுதான். அந்த மேலே ஸ்க்ரீனில் வெப்சைட்டில் நாங்கள் அல்வா சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். அந்த வெப்சைட்டில் மேலே ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீனில் அந்த வாட்ஸ்அப் போட்டு காட்டிட்டு அதை தான் அவர் கையை வச்சு என்கிட்ட காமிச்சார். பார்த்தீங்கன்னா மேலே எடுத்துகிட்டு அல்வா தான் அங்கே தான் நான் போய் கேட்குறேன். 1 கிலோ 360 ரூபா. மக்களே பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா இதில் உங்களை ஏமாற்றணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் நான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கல. மக்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் அதை நான் சொன்னேன். ஆனால் அங்கே போய் கேட்டதுக்கு அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதை தான் திருப்பி இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கேன். இனிமேல் அந்த நம்பருக்கு யாரும் கால் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடையில் கூகுளில் போய் திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா வெப்சைடு அப்படின்னு கேளுங்க, உங்களுக்கு வரும். நீங்கள் அதில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. நேற்று ஆர்டர் கொடுத்த எல்லாருக்கும் ஃபோன் நம்பர் இருந்துச்சு, ஃபோன் பண்ணி சொல்லிடலான்னு ஃபோன் பண்ணேன். அவங்க யாரும் ஃபோன் எடுக்கலை. தகவலை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே.